2011ஆம் ஆண்டு தேர்தலின் போது வட்டாட்சியரை தாக்கிய புகாரில் தற்போது அழகிரி விடுவிக்கப்பட்டிருப்பதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. பரப்புரையின் போது வட்டாட்சியர் தாக்கப்பட்டதாக வட்டாட்சியர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கடந்த வாரம் அவர் இறுதி விசாரணைக்கு நேரில் ஆஜராகியிருந்தார். தற்போது இந்த வழக்கில் இருந்து அழகிரி விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவருடன் சேர்த்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 17 பேரும் விடுதலை செய்யப்படுவதாக மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துலட்சுமி தற்போது தீர்ப்பளித்திருக்கிறார். விவரங்களுடன் இருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் கருணாகரன். இந்த வழக்குடைய பின்னணி என்ன? எந்த கிரவுண்ட்ல அழகிரி விடுவிக்கப்பட்டிருக்கார்? தேவப்பிரியன், அதாவது கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் அப்பொழுதைய மத்திய அமைச்சர் அழகிரி மேலூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது அங்குள்ள மேலூர் அருகே உள்ள வல்லடியார் கோவிலில் வெள்ளூர் நாட்டைச் சேர்ந்த அம்பலக்காரரிடம் அந்த கோவில் வளாகத்தில் வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்தார் அவரது ஆதரவாளர்களுடன். அப்பொழுது இந்த தகவல் அறிந்த சில புகாரின் பேரில் அங்குள்ள தேர்தல் பிரிவு தாசில்தார் காளிமுத்து தலைமையிலான படையினர் தேர்தல் படையினர் அந்த கோவிலுக்கு சென்று இங்கு கோவிலில் பிரச்சாரம் சேகரிக்க கூடாது என்று கூறினார். அப்பொழுது அந்த படை தேர்தல் பிரிவில் உள்ள ஒருத்தர் வீடியோ எடுத்துள்ளார். இது குறித்து அந்த இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து தள்ளுமுள் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த தேர்தல் பிரிவு காளிமுத்து அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அந்த புகாரை தொடர்ந்து தற்போதைய முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி உள்ளிட்ட 21 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு ஜேஎம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று நீதிபதி முத்துலட்சுமி இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கினார். அதில் 4 பேர் ஏற்கனவே இறந்து விட்டனர். இதைத் தொடர்ந்து 17 பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்று இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளனர். இதற்கு முக்கிய காரணம் இந்த வழக்கில் பெரும்பாலான சாட்சிகள் பிறர் சாட்சியாக மாறியுள்ளதால் இந்த வழக்கில் இருந்து அனைவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்று முத்துலட்சுமி தீர்ப்பு கூறினார். இந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி வருகையொட்டி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அவரது ஆதரவாளர்களும் அங்கு வந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன். தள்ளுங்க